நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போது ஒரு சிறுகதையை பற்றி பார்ப்போம் வாங்க. என் பெயர் சையத். துபாயில் பணிபுரிகிறேன். எனது திருமணத்திற்காக விடுமுறைக்கு வந்தேன். திருமணம் முடிந்து என் மனைவியை விட்டு துபாய்க்கு செல்லும் நேரம் வந்தது. எனது அறையில் அவளின் கைகளை பிடித்துக்கொண்டு கண்களில் கண்ணீரோடு பார்த்து நின்றேன். ஆனால் அவளோ எனது முகத்தை கூட பார்க்க முடியாமல் தலை குனிந்தபடியே தேம்பி தேம்பி அழுது கொண்டிருந்தாள். என்னால் அவளை சமாதானம் செய்து வைக்க முடியவில்லை. காரணம், நானும் அதே நிலையில்தான் இருந்தேன். திருமணம் ஆகும்பொழுது எனக்கும் நன்றாகவே தெரியும், 1 மாதம் கழித்து எப்படியும் இந்த நிலைமை வரும் என்று. ஆனால் அந்த 1 மாதம் இவ்வளவு சீக்கிரம் வந்துவிடும் என்று நானும் அவளும் நினைக்கவே இல்லை. ஆனாலும் என்ன செய்ய முடியும்? நான் திரும்பவும் வெளிநாட்டிற்கு போய்தான் ஆக வேண்டும். ஏனெனில் எனக்கென்று கடமைகள் நிறையவே உள்ளன. நானும் அவளிடம் பிரியா விடை கொடுத்து அவளின் நெற்றியில் முத்தமிட்டு விட்டு அறையை விட்டு வெளியே வந்தேன். அங்கு எனது சகோதரன் எனக்காக காத்திருக்க, பின்பு வீட்டில் உள்ளவர்களிடம் கூறிவிட்டு எனது சகோதரனை மட்டும் அழைத்து கொண்டு ஏர்போர்ட் சென்றடைந்தேன். ஏனெனில் ஏர்போர்ட்டில் அவள் அழுவதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது. அனைத்து பரிசோதனைகளையும் முடித்து விமானத்தில் ஏறி அமர்ந்தேன். அது பறப்பதற்கு இன்னும் 1 மணி நேரம் வரை நேரம் இருந்தது. நானும் இருக்கையில் அமர்ந்து கண்களை மூடி அனைத்தையும் யோசிக்க ஆரம்பித்தேன். நான் கடந்த 3 வருடங்களாக வெளிநாட்டில் வேலை செய்து வருகிறேன். எனக்கு 2 அக்காவும் 1 தங்கையும் 1 தம்பியும் உள்ளனர். அப்பா சில வருடங்களுக்கு முன்பே இறந்து விட்டார். அதன் பிறகு அம்மாதான் எங்களை கஷ்டப்பட்டு வளர்த்து வந்தார். எனக்கு விவரம் தெரிய ஆரம்பித்த பிறகு நான் வெளிநாடு செல்வதற்கு ஆசைப்பட்டேன். அதன்படி எனது 18வது வயதிலேயே முதல் முறையாக வெளிநாட்டிற்கும் சென்றேன். ஆரம்பத்தில் அந்த சூழ்நிலையும் அங்கு உள்ள வேலையும் மிகவும் கஷ்டமாக இருந்தது. இருந்தாலும் குடும்பத்தின் நிலைமையை நினைத்து பல்லை கடித்து கொண்டு 3 வருடங்கள் வரை சமாளித்தேன். சம்பளம் அதிகமில்லை என்றாலும் ஓரளவு கிடைத்தது. அதை கொண்டு ஒரு அக்காவிற்கும் திருமணத்தை செய்து வைத்தோம். அதன் பிறகு வெளிநாட்டில் இருந்து ஊருக்கு வந்த பின்னர் கொஞ்ச நாட்கள் வரை இருந்துவிட்டு பிறகு வேறொரு நிறுவனத்தில் வேலை கிடைக்கவே அங்கு சென்று விட்டேன். தொடர்ந்து 3 வருடங்கள் வரை வேலை செய்தேன். அந்த நிறுவனத்தில் நல்ல சம்பளமும் கிடைத்தது. அது அனைத்தையும் அம்மாவிற்கு அனுப்பி வைக்க அவரும் குடும்பத்தை நல்லபடியாக பார்த்து தம்பி தங்கைகளின் படிப்பையும் திருமணமாகாமல் இருந்த மற்றொரு அக்காவிற்கும் திருமணத்தை நடத்தி வைத்தார். இருவருக்கும் ஆக சேர்த்து அனைத்து கடமைகளையும் செய்து வைத்தார். இப்பொழுது திருமணம் ஆகாமல் நானும் எனது தங்கை தம்பி மட்டுமே உள்ளோம். நான் வெளிநாட்டில் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அது பெரிதாகவே தெரியவில்லை. ஏனெனில் எனது குடும்பம் சந்தோஷமாக இருந்தால் போதும் என்று மட்டுமே நினைத்தேன். குடும்பத்தில் ஆண் பிள்ளை மூத்தவனாக பிறந்தால் இதே மனநிலைதான் பெரும்பாலானோருக்கு இருக்கும். எனக்கு இப்பொழுது 26 வயதாகிறது. 2 மாதங்களுக்கு முன்புதான் நான் வெளிநாட்டில் இருந்து இந்தியாவிற்கு வந்திருந்தேன். வீட்டில் உள்ளவர்கள் எனக்கு திருமணம் செய்து வைக்க நினைத்தனர். ஏனெனில் எனது தங்கை படித்து கொண்டிருப்பதால் அவளின் படிப்பு முடிந்த பிறகு திருமணத்தை செய்யலாம் என்று முடிவெடுத்து முதலில் எனக்கு திருமணத்தை முடித்துவிட வேண்டும் என்று பெண் பார்க்கவும் தொடங்கியிருந்தனர். அப்படித்தான் எங்களின் குடும்பத்திற்கு தெரிந்து பெண் தரகரின் மூலமாக ஜீனத் நிஷாவின் போட்டோவை பார்த்தேன். அவளோடு சேர்த்து 3 போட்டோக்களையும் எடுத்து வந்திருந்தார் தரகர். அதில் உள்ள மற்ற போட்டோக்களை பார்க்கும் பொழுது ஜீனத் நிஷாவை விட அதிக அழகுள்ளவர்களாக இருந்தனர். ஆனாலும் எனக்கு ஏனோ தெரியவில்லை, ஜீனத் நிஷாவின் போட்டோவை மட்டும்தான் பிடித்திருந்தது. காரணம், ஒரு பெண்ணையோ அல்லது அவளின் போட்டோவை பார்க்கும் பொழுது நம் மனதிற்குள் ஏதோ தோன்றும், இவள்தான் நமக்காக படைக்கப்பட்டவள் என்று. எனக்கும் அப்படித்தான் தோன்றியது. நானும் இந்த பெண்ணை பிடித்திருக்கிறது என்று அம்மாவிடம் கூற, அம்மாவும் தரகரிடம் ஜீனத்தை பற்றி விசாரிக்க ஆரம்பித்தார். தரகரம் சற்று தயங்கியபடியே, இந்த பெண்ணுக்கு என்று எந்த சொந்த பந்தமும் கிடையாது. அவளின் அத்தை வீட்டில்தான் இருந்து வருகிறாள். வரதட்சணை என்றும் எதுவும் கிடைக்க வாய்ப்பில்லை. ஆனால் பெண்ணை நல்ல முறையில் ஒழுக்கமாக வளர்த்துள்ளனர். நேரடியாக சொல்ல வேண்டுமானால், திருமணத்திற்கு பிறகு உங்களுக்கு அவர்களின் குடும்பத்திலிருந்து எந்த உதவியும் கிடைக்காது. அவர்களின் அத்தை வீட்டில் இவளை எப்படியாவது திருமணம் செய்து கொடுத்தால் போதும் என்று மட்டுமே நினைக்கின்றார்கள். அவர்கள் பெண்ணின் போட்டோவை என்னிடம் கொடுக்கும் பொழுதே அனைத்து விவரங்களையும் கூறிவிட்டுத்தான் கொடுத்தனுப்பினர். உங்களுக்கு வேண்டுமென்றால் வேறொரு பெண்ணை பார்த்து கொள்ளுங்கள் என்றார். தரகர் பேச பேச எனக்கும் அந்த பெண்ணின் மேல் ஒரு விதமான பாசம் தோன்றியது. அவளது அத்தையின் வீட்டில் எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருப்பாள் என்று. நானும் சிறிதும் யோசிக்கவில்லை. வரதட்சணை எங்களுக்கு சுத்தமாக வேண்டாம், அவர்கள் பெண்ணை மட்டும் கொடுத்தால் போதும் என்று அம்மாவை பார்க்க, அம்மாவும் எனது பதிலுக்கு மறுப்பேதும் கூறவில்லை. அவரும் சரி என்பது போலவே தலையாட்டினார். பிறகு சில நாட்களிலேயே பெண்ணை பார்ப்பதற்காக அம்மாவும் வீட்டில் உள்ளவர்களும் செல்ல, அவர்களுக்கும் ஜீனத் நிஷாவை மிகவும் பிடித்து போனது. அதன் பிறகு அடுத்த சில நாட்களிலேயே திருமணத்திற்கான ஏற்பாட்டையும் செய்ய ஆரம்பித்தனர். காரணம், நான் இன்னும் 45 நாட்களுக்குள் வெளிநாடு செல்ல வேண்டியிருந்தது. எனது விடுமுறையும் அத்துடன் முடிந்துவிடும். 15 நாட்களுக்குள் அவசரமாக திருமணம் நடந்து முடிந்தது. அவளை முதலிரவு அறையில்தான் முழுமையான முகத்தை பார்த்தேன். போட்டோவில் பார்த்ததை விட இன்னும் அழகாகவே இருந்தாள். அமைதியான முகம், அழகான கண்கள், சிவந்த கன்னங்கள், தலைநிமிரா வெட்கம், இவை அனைத்தும் என்னை அவள் பக்கம் சுண்டி இழுத்தது. நானும் கடவுளுக்கு நன்றி கூறிவிட்டு அவளின் பக்கத்தில் அமர்ந்தேன். பிறகு நானாகவே என்னிடமிருந்த பரிசு பொருட்களை அவளிடம் கொடுக்க, அவளும் வெட்கத்துடன் வாங்கி கொண்டாள்.
சிறிது நேரம் வரை என்னை பற்றி கூறிக்கொண்டிருந்தேன். அவளும் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தாள். பிறகு மெதுவாக அவளும் தன்னை பற்றி கூறிக்கொண்டிருக்க அதை நானும் ரசித்துக் கொண்டிருந்தேன். எவ்வளவு நேரம் இப்படியே இருந்தோம் என்று தெரியவில்லை. வெகு நேரமாக எங்களின் உரையாடல் தொடர்ந்து கொண்டிருந்தது. இடையில் அவள் சிரிக்கும் சிரிப்பு என் மனதை கொள்ளையடித்துக் கொண்டிருந்தது. அவளையே கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தேன். பிறகு நானும் மெதுவாக அவள் அருகில் செல்ல வெட்கத்தால் நெளிந்து கொண்டிருந்தாள். பிறகென்ன, நீங்கள் நினைக்கும் அனைத்தும் முடிந்து போனது. இன்பமான இரவு கடந்து செல்ல போதாத பகலும் வந்து சேர்ந்தது. அதன் பிறகு வந்த நாட்கள்தான் மிகவும் அழகானவை. என் வாழ்க்கையில் நான் பட்ட கஷ்டங்கள் ஏராளம். ஆனால் அது அனைத்தையும் மறக்க செய்தது அந்த நாட்களே. மனைவி என் மேல் உயிராக இருந்தால் எனக்கு சேவகம் செய்வதை தனது குறிக்கோளாக மாற்றிக்கொண்டாள். அவளது அன்பிலும் அரவணைப்பிலும் சில நாட்களிலேயே நான் மகிழ்ந்து போனேன். வாழ்வில் ஒட்டுமொத்த சந்தோஷமும் கிடைத்துவிட்டதாக மனதிற்குள் துள்ளி குதித்து கொண்டிருந்தேன். ஆனால் அந்த சந்தோஷங்களை இன்னும் சில நாட்களே அனுபவிக்க முடியும் என்று நினைக்கும் பொழுது சந்தோஷங்கள் காணாமல் போய் ஒருவித இருக்கும் மனதிற்குள் படரத் தொடங்கும். மனைவியை பிரிந்து துபாயில் இருக்கப் போகும் அந்த நாட்கள் நினைத்து மனதில் அழுது கொண்டிருந்தேன். திருமணமாகி 25 நாட்கள் ஆகிவிட்டது. அதற்குள்ளாகவே நாங்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு மிகவும் அந்யோன்யம் ஆனோம். திருமணமான புதிது என்பதால் அவளுக்கு வீட்டில் எந்த வேலையும் இருப்பதில்லை. ஏதாவது வேலை செய்ய முற்பட்டால் கூட எனது அம்மாவும் சகோதரியும் தடுத்து நிறுத்திவிடுவார். இதனால் எப்பொழுதும் என் கூடவே இருப்பாள். துபாய் செல்வதற்கு இன்னும் 2 நாட்களே மீதம் இருந்தன. இந்த நாட்களில் எங்களின் மொத்த சந்தோஷமும் மறைந்து ஒரு விதமான அமைதியும் துக்கமும் நிலவியது. இருவரின் மனதிற்குள் ஒருவரை ஒருவர் பிரிய போகின்றோமே என்ற தவிப்பும் அதிகமாகவே இருந்தது. எனக்கு அவளை உடன் அழைத்துச் செல்லும் அளவிற்கு அதிகமான சம்பளமும் இல்லை. என்ன செய்வதென்று தெரியாமல் இருவரும் பரிதவித்தோம். அந்த நாட்களில் அவள் என்னை பார்த்தாலே கலங்கி விடுவாள். பிறகு நான் தான் அவளிடம் எனக்கு இன்னும் சில கடமைகள் உள்ளது. இருக்கும் தங்கையை திருமணம் செய்து வைக்க வேண்டும். பிறகு தம்பிக்கு ஏதாவது வேலை ஏற்பாடு செய்து தர வேண்டும். அதன் பிறகு நமக்கென்று சிறிய வீடும் கட்டிக்கொள்ள வேண்டும். நமக்கு பிறகு போகும் குழந்தைகள் என்னைப் போல கஷ்டப்படாமல் இருப்பதற்கும் அவர்களுக்கென்று ஏதாவது சேர்த்து வைக்க வேண்டும். இப்பொழுது நமது இந்த சந்தோஷத்தை பார்த்தால் இதெல்லாம் கிடைக்குமா என்பது சந்தேகமே. இன்னும் 4 வருடங்கள்தான். அதற்குள்ளாக இது அனைத்தையும் முடித்துவிட்டு நான் இங்கேயே தொழில் தொடங்குவதற்கு ஏதேனும் பணத்தையும் சேர்த்து கொள்வேன். அதன் பிறகு நான் வெளிநாடு என்ற பேச்சே எடுக்க மாட்டேன். இங்கேயே ஏதேனும் தொழில் தொடங்கி காலம் முழுவதும் உன்னுடன் இருப்பேன். கவலைப்படாமல் இரு என்றேன். அவளும் புரிந்து கொண்டாள். மனதில் என்ன நினைத்திருந்தாள் என்று தெரியவில்லை. ஆனால் என்னிடம், நீங்கள் கவலைப்படாமல் போய் வாருங்கள், உங்களுக்காக எத்தனை வருடங்கள் வேண்டுமானாலும் காத்திருப்பேன் என்று எனக்கு தேவையான நம்பிக்கையான வார்த்தைகளை கூறினாள். அவளின் வார்த்தைகள் எனது சோகத்திற்கு சிறு மருந்தாக அமைந்தது. பிறகு 2 நாட்கள் கழித்து அவளிடம் பிரியா விடை பெற்று நானும் இப்பொழுது விமானத்தில் அமர்ந்திருக்கிறேன். அனைத்தையும் யோசித்து கண் திறந்து பார்க்க விமானம் துபாயின் வான்பரப்பில் பறந்து கொண்டிருந்தது. அதன் பிறகு 2-3 நாட்கள் அறையில் இருந்ததால் மனைவியுடன் மணிக்கணக்கில் பேசிக் கொண்டிருந்தேன். அப்பொழுதும் அவள் அழுது கொண்டுதான் இருப்பாள். இருந்தாலும் எனது நிலைமையையும் புரிய வைப்பதற்கு முயற்சி செய்வேன். அவளும் ஓரளவு புரிந்து கொண்டு பிறகு சமாதானம் அடைவாள். சில நாட்களில் இருவரும் சற்று சமாதானம் அடைந்து அவரவர் வேலைகளை பார்க்கத் தொடங்கினோம். இரவு நேரங்களில் மட்டும் நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கையை நினைவு கூர்ந்து காதலை பரிமாறிக்கொண்டு பேசிக் கொண்டிருப்போம். இப்படியே 1 மாதம் கடந்தது. என் மனைவியிடம் தொலைபேசி எதுவும் இல்லை. அப்போது இருந்த சூழ்நிலையில் பணத்தேவை அதிகமாக இருந்ததால் அவளுக்கென்று தனியாக வாங்கியும் கொடுக்க முடியவில்லை. இரவு நேரங்களில் அம்மாவின் தொலைபேசியை தான் அவள் உபயோகித்து வந்தாள். எப்பொழுது பேசினாலும் அம்மாதான் முதலில் சில நிமிடங்கள் பேசியிருந்துவிட்டு பிறகு மனைவிடம் கொடுத்து விடுவார். அதுவரை அனைத்தும் நன்றாகவே சென்றது. ஒரு நாள் அம்மாவிடம் நான் தொலைபேசியில் நலம் விசாரிக்க அம்மா சற்று சோகமான குரலில் அனைத்திற்கும் பதில் கூறி கொண்டிருந்தார். பின்பு நானாக, உங்களுக்கு ஏதேனும் உடல்நிலை சரியில்லையா என கேட்க, அவரும் ஒன்றுமில்லை, மனதிற்கு தான் சற்று கவலையாக உள்ளது என பதிலளிக்க, நானும் பதறிப்போய் என்னவென்று விசாரிக்க ஆரம்பித்தேன். ஆரம்பத்தில் அவர் எதுவும் கூறவில்லை. பிறகு நானாக மீண்டும் மீண்டும் கேட்க அவர் பேச ஆரம்பித்தார். நீ சென்ற பிறகு உனது மனைவியின் நடவடிக்கைகளில் பெரிய மாற்றங்கள் ஏற்படுகிறது. எனது கணவனின் சம்பளத்தில்தான் நீங்கள் அனைவரும் உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டு இருக்கிறீர்கள் என கூத்தலாக பேசிக் கொண்டிருக்கிறாள். நீ ஒரு காரியம் செய். இனிமேல் உனது மனைவியின் பெயரிலேயே உன்னுடைய சம்பள பணத்தை மொத்தமும் அனுப்பிவிடு. எனக்கோ அல்லது உனது சகோதர சகோதரிகளுக்கு ஏதேனும் தேவைப்பட்டால் உனது மனைவியிடம் இருந்தே வாங்கிக் கொள்கிறோம். என்னிடம் உள்ள பொறுப்புகள் அனைத்தையும் அவளிடமே கொடுத்துவிட்டு நானும் உனக்காக தினமும் கடவுளிடம் வேண்டிக் கொள்கிறேன். அவள் பேசுவதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என அழுது கொண்டே கூறிக்கொண்டிருந்தார். அம்மா பேச பேச என் மனைவியின் மேல் கோபம்தான் வந்தது. எதற்காக அவள் இப்படி நடந்து கொள்கிறாள் என்று. நானும் மெதுவாக அம்மாவிடம், அம்மா, நீங்கள் சொல்வது போல அவள் பேசும் அளவிற்கு தெரியவில்லையே என்றேன். அதற்கு அம்மாவும், நானும் அப்படித்தான் நினைத்தேன். இதை போல ஒரு பெண் கிடைத்ததற்கு சந்தோஷப்பட்டேன்.
ஆனால் ஏனோ தெரியவில்லை, அவள் முற்றிலுமாக மாறி போய்விட்டாள். இவ்வளவு நாள் அவள் உன்னிடம் நடித்து கொண்டிருந்தாள். இப்பொழுதுதான் அவளின் சுயரூபம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவருகிறது என்றார். அதை கேட்டு நானும் யோசிக்காமல் கோபமடைய தொடங்கினேன். பிறகு மனைவியிடம் தொலைபேசியை கொடுக்கச் சொல்ல மனைவியும் பேசத் தொடங்கினாள். அவள் பேசுவதற்கு முன்பாகவே என் மனதில் உள்ள கோபங்களை கொட்ட ஆரம்பித்தேன். கடுமையான வார்த்தைகளால் அவளை கண்டித்தேன். எனது அம்மாவையும் சகோதர சகோதரிகளையும் நீதான் கவனித்துக் கொள்ள வேண்டும். அதை விட்டுவிட்டு அவர்களை அடிமைப்படுத்தும் எண்ணம் இருக்கக்கூடாது. நீ எங்கிருந்து வந்தாய் என்பதை மறந்துவிடாதே. உனக்கு நல்ல வாழ்க்கை கிடைத்திருக்கிறது. அதை தேவையில்லாமல் கெடுத்து கொள்ளாது என்று கூர்மையான வார்த்தைகளால் கொத்திக் கொண்டிருந்தேன். அவள் ஒன்றும் பேசாமல் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தாள். பிறகு அவளின் பதிலை எதிர்பார்க்காமலேயே தொலைபேசியை வைத்து விட்டேன். எனக்கும் அவள் மேல் கோபம் இருக்கத்தான் செய்தது. அம்மா சொன்னது போல ஒருவேளை இதான் அவளின் உண்மையான முகமாக இருக்குமோ என்று. 2 நாட்கள் வரை அவளோடு எதுவும் பேசவில்லை. அம்மாவிடம் மட்டுமே பேசியிருந்து விட்டு வைத்து விடுவேன். 2 நாட்கள் கழித்து சிறிதாக யோசிக்கத் தொடங்கினேன். ஒருவேளை அன்று அதிகமாகத்தான் பேசிவிட்டோமோ என்று. நானும் மனம் கேட்காமல் மனைவியிடம் கொடுக்க சொல்ல அவளும் அமைதியாக பேசத் தொடங்கினாள். அவள் கேட்ட கேள்விகளுக்கு மட்டும் பதில் சொல்லிக் கொண்டிருந்தாள். முன்பை போல சகஜமாக எதுவும் பேசவில்லை. நானும் புரிந்து கொண்டேன். கோபத்தில் உள்ளாள். 2-3 நாட்களில் சரியாக விடுவாள் என்று. அதன் பிறகு எதுவுமே சரியாகவில்லை. அம்மாவும் அடிக்கடி எனது மனைவியை பற்றி ஒவ்வொன்றாக சொல்லிக் கொண்டிருந்தார். அப்பொழுதெல்லாம் அவள் மேல் கோபப்பட மட்டுமே செய்தேன். எதையும் நான் யோசிக்கவே இல்லை. ஆனால் அவள் அனைத்தையும் பொறுமையாக கேட்டுக்கொண்டாள். எனது அம்மாவை பற்றியும் சகோதர சகோதரிகளை பற்றியோ எதுவுமே வாயை திறக்கவில்லை. நான் இருந்த மனநிலையில் ஒருவேளை தவறு செய்வதனால்தான் அமைதியாக இருக்கின்றாளோ என்று நினைத்தேன். இப்படியே 3 மாதங்கள் கடந்துவிட்டது. ஒரு நாள் எனது அம்மாவிடம் பேச அவர் ஒரு அதிர்ச்சியான உண்மையை கூறினார். அது என்னவென்றால், உனது மனைவி 3 மாதம் கர்ப்பமாக உள்ளாள். நீ சென்ற மறுமாதமே குழந்தை உண்டாகிவிட்டது. எங்கே உன்னிடம் அதை சொன்னால் வேலையை விட்டுவிட்டு வந்து விடுவாயோ என்று நினைத்துதான் நானும் அதை உன்னிடம் இருந்து மறைத்து விட்டேன். நீ எதற்கும் கவலைப்படாமல் இரு. உனது மனைவியை நல்லபடியாக பார்த்து கொள்வது எனது பொறுப்பு. நீ உன்னுடைய வேலையில் மட்டும் கவனம் செலுத்து என்றார். நானும் அதிர்ச்சி அடைந்தேன். காரணம், இவ்வளவு நாள் என்னிடம் எதற்காக மறைத்தார்கள் என்று. ஆனால் அவர்கள் சொல்வதும் ஒரு வகையில் உண்மைதான். ஒருவேளை அப்போது இருந்த சூழ்நிலையில் மனைவி கர்ப்பமாகிவிட்டாள் என்று தெரிந்தால் வேலையை விட்டுவிடக் கூட வாய்ப்பு உண்டு. அந்த அளவிற்கு தனிமை என்னை கொடுமைப்படுத்தியது. அதன் பிறகு நானும் புரிந்து கொண்டேன். பிறகு சந்தோஷம் அடைந்து அம்மாவிடமும் நன்றாக மனைவியை பார்த்து கொள்ளுங்கள் என்று அறிவுரை கூறினேன். அவரும் பார்த்து கொள்வதாக உறுதியளித்தார். அதன் பிறகு வந்த நாட்களில் அம்மாவும் என்னிடம், உனது மனைவிக்கு இந்த குழந்தையை பெற்றுக்கொள்ள விருப்பமில்லை. எப்பொழுது பார்த்தாலும் நான் சொல்வதற்கு எதிராகவே உணவு பழக்க வழக்கங்களை மேற்கொள்கிறாள். வெளியில் இருந்து உணவு பண்டங்களை வாங்கி வந்து அவள் இஷ்டத்திற்கு தின்று கொண்டிருக்கிறாள். இப்படியே போனால் என்ன செய்வது என்ற குற்றச்சாட்டையும் அவள் மேல் வைக்க நானும் அவள் மீது கோபப்பட ஆரம்பித்தேன். அவளிடம் கோபப்பட்டு தேவையில்லாமல் கத்திக் கொண்டிருப்பேன். ஆனால் அப்பொழுதும் கூட அவள் அமைதியாகத்தான் இருந்தாள். மாதங்களும் உருண்டோடின. அந்த மாதங்களில் ஏனோ தெரியவில்லை, அவள் மீது சிறிதாக வெறுப்பு மட்டுமே வரத் தொடங்குகிறது. எனக்கு என்ன கோபம் என்றால், வயிற்றில் பிள்ளையை வைத்துக்கொண்டு எனது அம்மா சொல்வதை கேட்க மறுக்கிறாளே என்பதுதான். அப்பொழுதும் கூட மனம் கேட்காமல் அவளிடம் அன்பாக பேசுவதற்கு முயற்சி செய்தேன். ஆனால் அவளிடம் இருந்து எந்த பதிலும் வராது. கேட்ட கேள்விகளுக்கு மட்டும் பதில் சொல்லிவிட்டு அம்மாவிடம் கொடுத்து விடுவாள். இது எனக்கு இன்னும் ஆத்திரத்தை மூட்டியது. இப்படியே 9 மாதங்கள் கழித்து ஒரு அழகான ஆண் பிள்ளையும் பெற்றெடுத்தாள் மனைவி. அந்த நாள் நான் அடைந்த சந்தோஷத்திற்கு அளவே இல்லை. உடனடியாக இந்தியாவிற்கு சென்று மகனை பார்க்க வேண்டும் என்று தோன்றியது. ஆனால் நிறுவனத்தில் அப்போது இருந்த வேலை நெருக்கடியால் என்னால் செல்ல முடியவில்லை. அவளை பற்றியும் குழந்தையை பற்றியும் அடிக்கடி அம்மாவிடம் கேட்டு தெரிந்து கொண்டேன். மனைவியின் நடவடிக்கைகளிலும் எந்த மாற்றமும் வரவில்லை. அவளும் ஏனோ தானோ என்பது போலவே பேசிக்கொண்டிருந்தாள். அம்மாவிடம்தான் குழந்தையை பற்றி கேட்டுக்கொண்டிருப்பேன். சில சமயம் குழந்தைக்கு அருகில் தொலைபேசியை வைக்க அது சிரிக்கும் சத்தமும் அழுகும் சத்தமும் கேட்டு ஆறுதல் அடைந்து கொண்டேன். காலங்களும் கடந்து சென்றது. நான் இங்கு வந்து 2 வருடங்கள் ஆகிவிட்டது. இந்த 2 வருடங்களில் நிறைய மாற்றங்கள். படித்து கொண்டிருந்த எனது சகோதரிக்கும் நல்ல இடத்தில் திருமணம் செய்து வைத்தார் அம்மா. சகோதரனும் வேலைக்கும் சேர்ந்து விட்டான். நானும் இந்த 2 வருடங்களில் அவர்களுக்கு தேவையானது நிறைவேற்றி விட்டோம் என்ற மன நிம்மதியில் இருந்தேன். நானும் 2 வருடங்களுக்காக காத்திருந்தேன். நமக்காக ஏதேனும் சேர்த்து கொண்டு மனைவிடம் சென்று அங்கேயே வாழ்ந்து விடலாம் என்று. கடவுளின் கிருபையால் அந்த 2 வருடமும் முடிந்தது. மொத்தம் 4 வருடங்கள் ஆனது மனைவியை பார்த்து. இப்பொழுது அவளுடன் சேர்ந்து குழந்தையும் உள்ளது. இருவரையும் காணும் ஆவல் அதிகமாகவே வரத் தொடங்கியது. நானும் அம்மாவிடம் இந்தியாவிற்கு வருகையை பற்றி பேச அவர் பதறிப்போனார். என்னவென்று விசாரிக்க, இப்பொழுது இருக்கும் சூழ்நிலையில் நம்மிடம் எந்த பணமும் இல்லை. அனைத்தும் உனது மனைவியின் பிரசவத்திற்கும் குழந்தைக்கான வைத்திய செலவிற்குமாகவே முடிந்துவிட்டது. அது மட்டுமல்லாவது மாதம் மாதம் உனது மனைவிக்கு தான் அதிகமாக செலவு செய்தேன். கையில் இப்பொழுது எந்த பணமும் இல்லை. வேண்டுமென்றால் 2 வருடம் கழித்து பார்த்து கொள்ளலாம் என்றார்.
இதை கேட்டு நான் உண்மையிலேயே திடுக்கிட்டு போனேன். காரணம், இந்த 4 வருடங்களில் பல லட்சங்கள் அம்மாவின் பெயரில்தான் அனுப்பி வைத்தேன். அவர் கூறியதை கேட்டு எனக்கு என்ன செய்வதென்று புரியவில்லை. நானும் இந்தியாவிற்கு செல்வதை பற்றி எனது நிறுவனத்திடம் பேச, அவர்களும் தற்சமயம் நீங்கள் விடுமுறைக்கு சென்று வாருங்கள். நீங்கள் வந்த பிறகு அனைத்தையும் பேசிக் கொள்ளலாம் என்றனர். எனக்கும் அதுதான் சரி எனப்பட்டது. ஒன்றும் கூற முடியாமல் அடுத்த சில நாட்களிலேயே இந்தியாவிற்கும் விடுமுறையில் வந்துவிட்டேன். ஆவலாக மனைவியையும் மகனையும் காண சென்ற எனக்கு அதிர்ச்சி மட்டுமே மிஞ்சியது. காரணம், எனது மனைவி எலும்பும் தோலுமாக காட்சியளித்தாள். அருகில் சென்று பார்க்கும் பொழுதுதான் தெரிந்தது, அவளின் உடையும் கிழிந்து அதில் தையல்கள் போடப்பட்டிருந்தது. என்னால் அப்பொழுது ஒன்றுமே பேச முடியவில்லை. என்ன நடக்கிறது என்பதும் புரியவில்லை. என்னை பார்த்து சந்தோஷத்தில் பல நாட்களுக்கு பிறகு மனைவி கண்ணீர் விட்டு அழத் தொடங்கினாள். அவளை சமாதானம் செய்வதற்கு சில மணி நேரங்கள் ஆகிப்போனது. பிறகு குழந்தையை பார்க்க அச்சு அசலாக என்னைப் போலவே இருந்தது. எனக்கும் அவனை பார்த்து அந்த நொடியே நான் பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் மறைந்து போயின. ஆரம்பத்தில் அவன் அழுதாலும் பிறகு என்னுடன் சகஜமாக விளையாடத் தொடங்கினான். நான் வெளிநாட்டில் இருந்து வந்த செய்தியை கேட்டு திருமணமான சகோதரிகள் அவர்களின் குழந்தைகள் அனைவரும் வீட்டிற்கு வந்தனர். அவர்களாகவே நான் வாங்கி வந்திருந்த பொருட்கள் அனைத்தையும் எடுத்து தங்களின் குழந்தைகளுக்கு கொடுத்து கொண்டிருந்தனர். என்னாலும் ஒன்றும் சொல்ல முடியவில்லை. அது அனைத்தையும் நான் எனது குழந்தைக்காக வாங்கி வந்திருந்தேன். அது மட்டுமல்ல, எனக்காக அது வாங்கவில்லை, இது வாங்கவில்லை என குறை கூறிக்கொண்டே இருந்தனர். பிறகு அம்மாவிடம் நலம் விசாரிக்க அவரும் ஏனோ தானோ என்று பதிலளித்து கொண்டிருந்தார். எனக்கு அப்பொழுது எதுவுமே புரியவில்லை. பிறகு புதிதாக திருமணமான தங்கையின் வீட்டிற்கு நானும் எனது மனைவியும் சென்று பார்க்க, திருமணம் செய்து கொடுத்த மாப்பிள்ளையின் வீடு பெரிதாகவே இருந்தது. தங்கையும் வரவேற்று அவளது அறைக்குள் அழைத்துச் சென்றாள். அங்கே சென்று பார்க்க அவளது அறை முழுவதும் விலையுறந்த ஆடம்பர பொருள்களால் நிரம்பியிருந்தது. நானும் ஆச்சரியப்பட்டு, உனது கணவர் உனக்காக நிறைய பொருட்களை வாங்கி தந்திருக்கிறார் என பாராட்ட, அதற்கு அவளோ, இது அனைத்தும் கணவர் வாங்கி தந்தது அல்ல, அம்மாதான் ஆசைப்பட்டு வாங்கி கொடுத்தார் என பதிலளித்தாள். எனக்கும் அப்பொழுது ஓரளவு புரிந்து போனது, அது அனைத்தும் எனது பணம்தான் என்று. ஒன்றும் பேச முடியாமல் அங்கிருந்து வீட்டிற்கு வந்தோம். பிறகு அம்மாவிடம் சகோதரனை பற்றி விசாரிக்க ஒருவித அமைதி நிலவியது. காரணம், எனது சகோதரன் யாருக்கும் தெரியாமல் திருமணம் செய்து கொண்டு தனியாக சென்று விட்டான். அது மட்டுமல்லாது, திருமணம் செய்வதற்கு முன்பே சிறிய அளவில் ஒரு நிறுவனத்தையும் தொடங்கியிருந்தான். அதை பற்றி என்னிடமோ அல்லது எனது மனைவியிடமோ தெரிவிக்கவில்லை. அதற்கு காரணம் அம்மாதான். யாரிடமும் சொன்னால் கண்பட்டு விடுமோ என்று கூற வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். ஆனால் அவன் தொடங்கிய நிறுவனத்திற்கு எனது பணத்தை தான் கொடுத்திருந்தார் அம்மா. எனக்கு ஒருபுறம் சகோதர சகோதரிகள் நல்ல நிலைமைக்கு வந்துவிட்டார்கள் என்று நிம்மதியாக இருந்தாலும், மறுபுறம் ஏன் எல்லாவற்றையும் என்னிடமிருந்து மறைத்தார்கள் என்ற கோபமும் இருந்தது. எனது அறைக்கு சென்று யதார்த்தமாக மனைவியின் பீரோவை திறந்து பார்க்க, கல்யாணமான புதிதில் வாங்கி கொடுத்த 2-3 சேலைகளை தவிர அதில் ஒன்றுமே இல்லை. எனது மனைவிக்கு என்று புதிய பொருள் என்று எதுவுமே வாங்கி கொடுக்கவில்லை எனது அம்மா. ஆனால் சகோதரிகளின் கழுத்திலும் அவர்களின் குழந்தைகளின் கழுத்திலும் தங்கங்கள் மின்னிக் கொண்டிருந்தன. அது அனைத்தும் எனது பணத்தில் வாங்கியவைதான். அப்பொழுது எனது மனைவியை பார்க்க அவள் பரிதாபமாக காட்சியளித்தாள். ஒன்றும் பேச முடியாமல் என்னையே பார்த்து கொண்டிருந்தாள். எனது குழந்தையை பார்க்க வெள்ளி கொலுசு வாங்குவதற்கு கூட வழியில்லாமல் விளையாடி கொண்டிருந்தது. இவை அனைத்தும் நினைத்து குழம்பிக் கொண்டிருந்தேன். அடுத்த சில நாட்களிலேயே முக்கியமான விசேஷ நாளும் வந்தது. நானும் மனைவிக்கும் குழந்தைக்கும் அவர்களுக்கு தெரியாமல் துணிமணிகளையும் அவர்களுக்கு தேவையான பொருட்களையும் வாங்கி வந்து வீட்டின் ஒரு பகுதியில் மறைத்து வைத்தேன். விசேஷம் அன்று அவர்களுக்கு கொடுத்து ஆச்சரியப்படுத்தலாம் என்று. விசேஷம் அன்று காலையிலேயே எனது மனைவி குழந்தையிடம் பேசிக் கொண்டிருப்பதை கவனித்துக் கொண்டிருந்தேன். அவள் ஒரு ஆடையை எடுத்து மகனிடம் போட்டுக்கொள்ளும்படி கெஞ்சிக் கொண்டிருந்தாள். மகனோ எனக்கு புதிய ஆடைதான் வேண்டும் என்று அழுது கொண்டிருந்தான். இதை அனைத்தும் நானும் கவனித்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது குழந்தை, எந்த விசேஷமாக இருந்தாலும் பழைய ஆடைதான் கொடுக்கிறீர்கள், எனக்கு புதிய ஆடைதான் வேண்டும் என்று மழலை மாறாமல் அழுது கொண்டிருந்தது. அதற்கு மனைவியும், நமக்கு கிடைப்பதை தான் போட்டுக்கொள்ள வேண்டும், அமைதியாக போட்டுக்கொள் என்று அதற்றி கொண்டிருந்தாள். எனக்கும் அப்பொழுதுதான் அந்த வீட்டில் நடப்பதை பார்த்து முதல் முறையாக கோபம் வந்தது. அதற்கு மேல் பொறுக்க முடியாமல் மனைவியை அழைத்து அருகில் அமர வைத்து சற்று கோபமாகவே கேட்டேன், இந்த வீட்டில் என்ன நடக்கிறது? எல்லாவற்றையும் ஒன்றுவிடாமல் சொல் என்று. அவளும் எதுவும் வாய் திறக்கவில்லை. பிறகு நான் சற்று கோபமாகவே அனைத்தையும் பேசத் தொடங்கினாள். நீங்கள் நினைப்பது போல உங்களின் பணத்தில் இருந்து எங்களுக்கென்று எந்த செலவும் உங்கள் அம்மா இதுவரை செய்ததில்லை. உங்களிடமிருந்து பணம் வந்து விட்டது என்று தெரிந்தாலே உங்களின் சகோதரிகள் அனைவரும் வீட்டிற்கு வந்து விடுவர். சில நாட்கள் வரை இருந்துவிட்டு அவர்களுக்கு தேவையான பொருட்களையும் பணத்தையும் உங்கள் அம்மாவிடமிருந்து வாங்கி கொண்டு செல்வர். அப்பொழுதெல்லாம் அவர்கள் எந்த வேலையும் செய்வதில்லை. என்னை இந்த வீட்டில் வேலைக்காரியைப் போல நடத்தி அவர்களுக்கு தேவையான உணவு வகைகளை சமைக்க செய்வர். ஏதாவது விசேஷ நாட்கள் வந்தால் கூட எனக்கு இல்லை என்றாலும் குழந்தைக்காவது புதிய துணிமணிகளை எடுத்து கொடுக்கும்படி உங்களது அம்மாவிடம் கேட்பேன். ஆனால் அவரோ உங்கள் அக்காவின் குழந்தைகள் பயன்படுத்திய துணிகளை எடுத்து வந்து அதை போட்டுக்கொள்ளும்படி கூறுவார். அப்பொழுதெல்லாம் எனக்கு அழுகையாகத்தான் வரும்.
நீங்கள் தவறாக நினைத்தாலும் பரவாயில்லை. உங்கள் அம்மாவிற்கு பிடித்த மகன் என்றால் அது உங்கள் சகோதரன்தான். நீங்கள் பல ஆண்டுகளாக அனுப்பிய பணத்தை சிறிது சிறிதாக சேர்த்து உங்கள் சகோதரன் தொழில் தொடங்குவதற்காக வைத்திருந்தார். உங்களது அம்மா இதை யாரிடமும் கூறவே இல்லை. நினைத்தது போல உங்கள் சகோதரன் படிப்பை முடித்தவுடன் வெளிநாடு செல்வதற்காக தான் முயற்சி செய்தார். ஆனால் உங்களது அம்மாதான் வெளிநாட்டுக்கு சென்றால் மிகவும் கஷ்டமாக இருக்கும். நீ இங்கேயே தொழில் தொடங்கி விடு என கூறி பல லட்சம் ரூபாயை அவரிடம் கொடுத்தார். ஆனால் அவரோ அனைத்தையும் மறந்துவிட்டு வேறொரு பெண்ணுடன் திருமணம் செய்து தனியாக குடும்பம் நடத்தி வருகிறார். இப்பொழுதும் கூட அவரின் மேல் எந்த கோபமும் உங்கள் அம்மாவிற்கு உண்டாகவில்லை. அடிக்கடி சென்று பார்த்துவிட்டு தான் வருகிறார். போகும்பொழுது நிறைய பொருட்களை வாங்கி கொண்டு தான் செல்வார். உங்கள் சகோதரிகளை திருமணம் செய்து கொடுத்த வீட்டிற்கும் அடிக்கடி செல்வார். அவர்கள் கேட்காமலே அவர்களின் குடும்பத்தார்களுக்கு தேவையான அனைத்து துணிமணிகளையும் பொருட்களையும் வாங்கி கொண்டு செல்வார். இவை அனைத்தையும் நானும் பார்த்து கொண்டுதான் இருந்தேன். ஒரு கட்டத்தில் எனக்கே பொறுத்து கொள்ள முடியவில்லை. ஒரு நாள் உங்கள் அம்மாவிடம் அவர் இன்னும் 2-3 வருடங்களில் இங்கு தொழில் தொடங்குவதற்காக உள்ளார். அதற்காக கொஞ்சம் பணத்தை சேர்த்து வையுங்கள் என்றுதான் கூறினேன். ஆனால் என்ன நினைத்தாரோ தெரியவில்லை உங்கள் அம்மா. என்னை திட்டவும் அடிக்கவும் பாய்ந்தார். அவருக்கு நான் இதை போல கூறியது சுத்தமாக பிடிக்கவில்லை. அதன் பிறகுதான் என்னை பற்றி உங்களிடம் இல்லாதவற்றை கூற ஆரம்பித்தார். அதை கேட்டுத்தான் நீங்கள் என் மேல் கோபப்பட ஆரம்பித்தீர்கள். நானும் உங்களுக்கு புரிய வைப்பதற்கு எவ்வளவு முயற்சி செய்தேன். ஆனால் உங்களின் அம்மா பாசம் என்னை பேசிவிடாமல் செய்தது. உங்கள் அம்மாவின் மேல் பாசம் இருக்க வேண்டாம் என்று கூறவில்லை. ஆனால் கண்மூடித்தனமான பாசம் உங்கள் வாழ்க்கையை தான் பாதிக்கும். அதோடு சேர்த்து எனது வாழ்க்கையும் குழந்தையின் வாழ்க்கையும் பாதிக்கப்படும். வீட்டில் நடக்கும் அனைத்தையும் சில நாட்கள் கழித்து நீங்களே புரிந்து கொள்வீர்கள். என்னிடம் இதை பற்றி வேறு எதுவும் கேட்காதீர்கள் என்று கூறிவிட்டாள். அவள் பேச பேச எனக்கு தலையே சுற்றுவது போல் இருந்தது. காரணம், வெளிநாட்டில் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதித்தேன் என்பது எனக்கு மட்டுமே தெரியும். எங்கே நல்ல சாப்பாடு சாப்பிட்டால் அதிகமாக செலவாகி விடுமோ என்று நினைத்து பல நாட்கள் சாப்பிடாமல் கூட கிடந்து பணத்தை ஒவ்வொரு பைசாவாக சேர்த்து வீட்டிற்கு அனுப்பி வைத்தேன். ஒரு வேளைக்கு 2 வேலை கிடைத்தால் நன்றாக இருக்குமே என்று உறக்கம் கூட இல்லாமல் அதிகமாக வேலைகளை பார்த்து பணத்தை அனுப்பி வைத்தேன். ஆனால் இங்கு வந்து பார்க்க ஒன்றுமே இல்லை. அனைத்தும் உயரமாகி இருந்தது. போனால் போகட்டும், அது கூட பிறகு சம்பாதித்து கொள்ளலாம் என்று விட்டுவிடலாம். ஆனால் எனது மனைவிக்கும் எனது குழந்தைக்கு நடந்ததுதான் கொடுமை. சம்பாதிக்கும் என்னுடைய மனைவியையும் குழந்தையும் அவர்கள் பராமரிக்க மறந்துவிட்டனர். இதை அனைத்தையும் நினைத்து மிகவும் குழம்பி போனேன். எனக்கு எனது அம்மாவிடம் இதை பற்றி கூற சண்டையிட விருப்பமில்லை. ஏனெனில் இன்னும் எனது அம்மாவின் மேல் பாசம் இருக்கத்தான் செய்தது. எனக்கு கோபம் என்னவென்றால், மற்ற சகோதர சகோதரிகளை பார்த்து அம்மா என்னை பற்றி யோசிக்கவே இல்லை. எனக்கும் ஒரு குடும்பம் உள்ளது. எவ்வளவு நாள் அவன் வெளிநாட்டில் கஷ்டப்படுவான் என்று நினைத்து பார்க்காமல் எனது இத்தனை வருட உழைப்பை வீண் விரயம் செய்துவிட்டார். மனைவி சொன்னதும் உண்மைதான். ஒரு கட்டத்திற்கு மேல் எனக்கும் குடும்பம் என்று ஆகிவிடும். ஆரம்பத்தில் இருந்தே நான் பட்ட கஷ்டம் எனது குடும்பத்தார்களுக்கும் எனது குழந்தைக்கும் படக்கூடாது என்பதற்காகத்தான் இவ்வளவு காலங்கள் ஓடி ஓடி உழைத்தேன். ஆனால் அதற்கு எதுவுமே பயனில்லாமல் போய்விட்டது. சில நாட்கள் வரை யோசித்து கடைசியாக ஒரு முடிவும் எடுத்தேன். இன்னும் விடுமுறை முடிய சில நாட்களில் இருந்து அவசரமாக குழந்தைக்கும் மனைவிக்கும் பாஸ்போர்ட் எடுத்து வந்தேன். பிறகு போகும்பொழுது அம்மாவிடம் அம்மா, நான் எனது மனைவியையும் குழந்தையும் என்னிடம் வெளிநாட்டிற்கு அழைத்துச் செல்கிறேன். அங்கு குடும்பத்துடன் தங்கியிருந்தால் என்னால் பணம் அனுப்ப முடியாது. மொத்த சம்பளமும் அங்கேயே செலவாகிவிடும். அதனால் இனிமேல் என்னால் உங்களுக்கு பணம் அனுப்ப முடியாது. நீங்கள் சகோதரனிடமோ அல்லது சகோதரனிடமோ பணத்தை வாங்கி செலவு செய்து கொள்ளுங்கள் என்றேன். இதை கேட்டு அவர் அதிர்ந்து போனார். எனது இந்த நடவடிக்கையை அவர் எதிர்பார்க்கவே இல்லை. அவரின் விருப்பம் இன்னும் 2-3 வருடங்கள் பணத்தை அனுப்பி கொண்டிருப்பான் என்பதுதான். அவர் பதில் ஏதும் கூறாமல் அதிர்ச்சியுடன் பார்த்து நின்றார். நானும் அதற்கு மேல் அவரிடம் எதுவும் பேசவில்லை. மனைவியையும் குழந்தையும் அழைத்து கொண்டு வெளிநாடு வந்துவிட்டேன். அதன் பிறகு எப்பொழுதாவது அம்மாவிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நலம் விசாரிப்பேன். அவ்வளவுதான். அதற்கு மேல் பேச வந்தால் கூட எனக்கு வேலை இருக்கிறது என்று வைத்து விடுவேன். எனது இந்த நடவடிக்கையை எனது அம்மா மட்டுமல்ல, எனது மனைவியே எதிர்பார்க்கவில்லை. மனைவியும் அடிக்கடி என்னிடம் கேட்டுக்கொண்டிருப்பாள், அம்மாவை எதற்கு அங்கே தனியாக விட்டு வந்தீர்கள் என்று. ஆனால் நானும் அவளிடம் கோபமாக அங்குள்ள சகோதர சகோதரிகள் பார்த்து கொள்வார்கள். நீ உனது வேலையை மட்டும் பார் என்று அவளின் வாயை அடைத்து விடுவேன். அதற்கு மேல் அவள் ஒன்றும் பேச மாட்டாள். வெளிநாட்டில் 3 மாதங்கள் கடந்து விட்டது. ஆனாலும் எனக்கு அதிகமாக செலவு எதுவும் ஆகவில்லை. வீட்டிற்கு பணம் அனுப்பாததால் எங்கள் குடும்பத்திற்கு போக நிறைய பணம் மிச்சமாகி அதை அனைத்தும் நானே வைத்து சேமித்து கொண்டேன். ஒரு நாள் அம்மா தொலைபேசியில் என்னிடம் பேசும்பொழுது அழத் தொடங்கினார். நானும் சற்று பதறித்தான் போனேன். பிறகு அவர் என்னிடம், என்னை யாருமே பார்க்க வருவதில்லை. உனது சகோதர சகோதரிகள் எட்டி கூட பார்ப்பதில்லை. நான் தனியாகத்தான் வீட்டில் இருக்கிறேன். உனது சகோதரனிடம் செலவுக்கு காசு கேட்டால் கூட அவன் கொடுப்பதற்கு மறுக்கிறான். தொழில் சற்று மந்தமாக உள்ளது என்று பொய் சொல்கிறான். உனது சகோதரிகளும் என்னை நலம் விசாரிப்பது கூட இல்லை. முன்பெல்லாம் அவர்கள் அடிக்கடி வீட்டிற்கு வந்துவிட்டு செல்வர். ஆனால் இப்பொழுது தலையை கூட காண்பிப்பதில்லை. 2-3 முறை அவர்களிடமும் பணம் கேட்டேன்.
ஆனால் அவர்கள் உன்னிடம் பணத்தை கொடுத்தால் செலவு செய்து விடுவாய் என கூறி பணத்தை கொடுக்க மறுத்துவிட்டனர். நன்றி கெட்டவர்கள். நான் எவ்வளவோ அவர்களுக்கு செய்திருக்கின்றேன். ஆனால் இந்த 3 மாதங்கள் அவர்கள் குணம் இவ்வளவு தூரம் மாறும் என்று நான் நினைக்கவே இல்லை. எனக்கு வீட்டு செலவிற்கு சுத்தமாக பணம் ஏதும் இல்லை. உன்னால் முடிந்தால் கொஞ்சம் பணத்தை அனுப்பிவிடு என்றார். அவரின் நிலைமையை நினைத்து எனக்கு கவலையும் உண்டானது. ஆனால் நான் மீண்டும் ஏமாற தயாராக இல்லை. ஏனெனில் எனது அம்மாவின் குணம் நன்றாகவே தெரியும். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் பட்ட கஷ்டங்களையும் அவர் அப்பொழுது மறந்து விடுவார். நானும் பணத்தை அனுப்பினால் பழையபடியே சகோதரனுக்கும் சகோதரிகளுக்கும் செய்து கொடுப்பார். பிறகு நானும் என் ஆயுள் முழுவதும் வெளிநாட்டில் கழித்து இங்கேயே மரணிக்க வேண்டியதுதான். நானும் அம்மாவிடம், அம்மா தற்சமயம் என்னிடம் பணம் எதுவும் இல்லை. வேண்டுமென்றால் உங்கள் செலவிற்கு கொஞ்சம் பணத்தை அனுப்பி வைக்கிறேன். அதை வைத்து 2-3 மாதங்கள் குடும்பத்தை பார்த்து கொள்ளுங்கள். இனி என்னிடம் எதுவும் எதிர்பார்க்காதீர்கள் என்றேன். அவரும் சரி என்று சம்மதிக்க கொஞ்சமாக பணத்தை அனுப்பி வைத்தேன். இதை பற்றி அன்றே மனைவிடம் பேசவும் தொடங்கினேன். அடுத்து நாம் என்ன செய்யலாம் என்று. மனைவியும் கல் நெஞ்சம் கொண்டவள் அல்ல. அவளின் முதல் விருப்பமே எனது அம்மாவை பற்றியதாகத்தான் இருந்தது. கடைசி காலத்தில் அவரை நாம் தான் பார்த்து கொள்ள வேண்டும். அவருக்கு தேவையான பணத்தை அனுப்பி வையுங்கள். 2 வருடமோ 3 வருடமோ கழித்து நாம் சென்று அவரை நல்லபடியாக பார்த்து கொள்ளலாம். அப்பொழுது நமக்கும் ஓரளவு பணம் சேர்ந்து இருக்கும். அதை வைத்து தொழிலும் தொடங்கி கொள்ளலாம் என்றாள். இருந்தாலும் எனக்கும் ஒரு பயம் இருக்கத்தான் செய்தது. எங்கே நாம் மீண்டும் பணத்தை அனுப்பத் தொடங்கினால் அந்த பணத்திற்கும் விடை தெரியாமல் போய்விடுமோ என்று. இப்பொழுதும் நான் குழப்பத்தில் தான் உள்ளேன். அம்மா கூறுவது போல பணத்தை அனுப்ப வேண்டுமா அல்லது எனது விருப்பப்படி பணத்தை சேமித்து வைக்க வேண்டுமா என்று. நண்பர்களே, நான் முடிவை உங்களிடம் கொடுக்கின்றேன். முழுமையாக கதையை கேட்டுவிட்டு நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் தான் கமெண்டில் தெரிவிக்க வேண்டும். நன்றி. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஸ்டோரி வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.